கோவில் மணியோசை கேட்குதே, உன்முகம் இங்கே தெரியுதே. யார் இந்த மாப்பிள்ளை என்ற பயம், நீயாக வந்ததால் வந்த ஜெயம். அம்மா இது எப்படி நடந்தது, நட்பை காப்பாற்றிய காதல் இது. சின்ன தங்கையின் சாமர்த்தியம், வாழ்த்த வந்தரே தந்தையும். காதலும் மென்மையான புல்லாங்குழல் அல்லது வீணை இசை பின்னணியில் ஒலிக்கிறது. அழகான மரங்களும் வண்ணத்து பூச்சிகள் வட்டமிடும் தோட்டங்களும் நிறைந்த ஒரு அமைதியான கிராமத்து பகுதி. அங்கே பக்கத்துள் 2 வீடுகள் இருந்தன. அந்த 2 வீடு மனிதர்களும் சாதாரண பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லாயே, தலைமுறை தாண்டிய உயிர் நண்பர்கள். இவங்களோட நட்புக்கு அந்த ஊரே உதாரணம் சொல்லும். ஒரு வீட்டில் ஒரே ஒரு மகன், இன்னொரு வீட்டில் 2 மகள்கள். இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த வீட்டு மூத்த மகளும் இந்த வீட்டு மகனும் ஒரே வயசுக்காரங்க. சின்ன வயசுல களிமண் சோறு ஆக்குனதில் இருந்து ஒரே பள்ளிக்கூடத்துக்கு போனது, ஒரே தோட்டத்தில் மாங்காய் திருடி சண்டை போட்டதுன்னு அவங்களோட ஒட்டுமொத்த உலகமுமே ஒன்னாத்தான் இருந்தது. காலம் மாற மாற அவங்க ஒன்னா பகிர்ந்துகிட்ட அந்த மழலை சிரிப்பு மெல்ல மெல்ல அவங்களுக்கே தெரியாம காதலா மாறத் தொடங்குச்சு. ஆனா அவங்க 2 பேராலையும் அந்த காதலை வெளியே சொல்ல முடியல. ஒரு பயம் பரக்காதலை பத்தி சொன்னா, நம்ம பெத்தவங்களோட இத்தனை வருஷ புனிதமான நட்பு உடைஞ்சிருமோ, நம்மாத அவங்கள் முகம் சுழிக்கணுமா? இப்படியே யோசிச்சு 2 பேரும் தங்களோட காதலை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாங்க. எதிர்பாராத அந்த பிறந்த நாள் இரவு, அன்னைக்கு அந்த மூத்த மகளோட பிறந்த நாள். வீடு முழுக்க மின்விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சொந்தங்கள் எல்லாம் கூடி ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம். ஆனா அந்த பெண்ணோட முகத்துல மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பமும் பயமும் கலந்திருந்தது. என்ன அன்னைக்கு சாயங்காலம் அவளோட காதலன் அவளுக்கு ஒரு ரகசிய வாக்குறுதி கொடுத்திருந்தான். நாளைக்கு விடிஞ்சதும் கண்டிப்பா நான் நம்ம காதலை நம்ம வீட்டுல பேசுகிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இதுதான் அவன் கொடுத்த வாக்குறுதி. இரவு 12 மணி ஆகுது. அம்மா கேக் வித்துறதுக்காக மகளோட அறைக்குள்ள வர்றாங்க. மகள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுத்து போன அம்மாவுக்கு அங்கிருந்த மகளோட மொபைல் போன்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் நோட்டிபிகேஷன் வர்ற சத்தம் கேட்குது. அம்மா தற்செயலா அதை கவனிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல எதையும் பெருசுப்படுத்தாம அமைதியா மகளை இழப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் சிரிச்சு பேசி கொண்டாடுறாங்க. ஆனா அந்த அம்மாவோட மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு கேள்வி குறைய தொடங்குது. அதிர்ச்சியான காலப்பொழுது அடுத்த நாள் விடிஞ்சது. அந்த பெண் தூங்கி எந்திரிச்சு வர்றா. அப்போ பையனோட அம்மா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு, செல்லம், இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கே. உனக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவர்களை கோவிலுக்கு வர சொல்லியிருக்கே. நீ சீக்கிரம் கிளம்பி கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த பெண்ணோட உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. கண்களில் கண்ணீர் முட்டது. காதலன் இன்னைக்கு வீட்ல பேசுவேன்னு சொன்னானே, அதுக்குள் இவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களே. இப்போ இதை எப்படி மறுத்து பேசுறது? அவளால எதையும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே அமைதியா கோவிலுக்கு கிளம்புறா. கோவில் மணியோசையும் அந்த உண்மையும். கோவில் மணி டன்னு ஒலிக்குது. அவள் பதத்தோட நடுங்குற கால்களோட கோவிலுக்குள்ள நடந்து வர்றா. யார் அந்த மாப்பிள்ளை? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சதா என்று மனசுக்குள்ள 1000 பயம். அப்போ அவளுக்கு எதிரே ஒரு நிழல் தெரியுது. ஒருத்தர் நடந்து வர்றார். நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஒரு நொடி உலகமே நின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதய துடிப்பு நின்னே போயிடுச்சு. அங்க நின்னுகிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை, அவளோட காதலன். அவளால தன் கண்களையே நம்ப முடியல. ஆனந்த கண்ணீர் கன்னங்கள்ல வழிய ஓடிப்போய் அவனை கத்திக்கிட்டு அழுகுறா. அந்த பக்கமா 2 குடும்பத்தைச் சேர்ந்தவங்களும் அவங்களை பார்த்து ரொம்ப அழகா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதிர்ச்சியடைந்த காதலர்கள் 2 பேரும், அம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க காதலிக்கிறதை உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நேற்று நைட்டு உன்னை எழுப்ப வந்தப்போ உன் போன்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் பிளே ஆச்சு.
அதுல நீங்க 2 பேரும் காதலிக்கிறதும் எங்களோட நட்பு கெட்டுடக் கூடாதுன்னு நீங்க பயந்ததும் எல்லா உண்மையுமும் அதுல இருந்ததுடா அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஆச்சரியத்துல ஒருத்தர் பார்த்துக்கிறாரு. பையன் கேக்குறா, ஆனா நான் அப்படி எந்த வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலையே, அப்போ அதை யார் அனுப்பினா? தொழில்நுட்பம் செய்த மேஜிக். அப்போ கூட்டத்துல இருந்து அந்த சின்ன தங்கை மெல்ல சிறப்பு சுக்கிட்டே முன்னாடி வர்றா. நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு குறும்பாய் கண்ணடிக்கிறா. நேத்து நைட்டு கேக் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி அக்கா போன வாங்கினேன். அண்ணாவோட வாய்ஸை AI வாய்ஸ் குளோனிங் மூலமா க்ளோன் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கிரியேட் பண்ணுனேன். அப்புறம் அம்மா அக்கா ரூமுக்கு வர்ற கரெக்ட் டைம்கே அதை ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டேன். நீங்க 2 பேரும் காலம் பூரா பயந்துட்டே இருப்பீங்க, அதான் ஒரு சின்ன மேஜிக் பண்ணுனேன். அவ சொன்னதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியத்தில் வாயடைச்சு போயிடுறாங்க. அந்த சின்ன பெண்ணோட சாதுரியத்தை எல்லாரும் பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் தங்களோட பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு 2 அப்பாக்களும் கோவிலுக்குள் வர்றாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காதலர்கள் இருவரையும் மனசார ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ ஒரு அப்பா இன்னொரு அப்பாவோட தோள் மேல கை போட்டுக்கிட்டு சொல்றா, நம்ம நட்பை காப்பாத்தணும்னு நினைக்கிற இந்த பிள்ளைகளோட காதல் எப்போதும் தோத்து போகாதோடா. மறுபடியும் கோவில் மணி பலமா ஒலிக்குது. அங்கே 2 குடும்பங்களும் இப்போ ஒரே குடும்பமா மாறி நிக்கிறாங்க. ஆமாங்க, தங்களோட சுயநலத்துக்காக நட்பை உடைக்க நினைக்காத அந்த பிள்ளைகளின் உண்மையான அன்பால் அன்னைக்கு காதலும் நட்பும் குடும்பமும் இன்னும் அழகா இன்னும் பலமா ஒன்று சேர்ந்தது.